செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜை. செவ்வாய்க்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் இப்பூஜையைச் செய்ய வேண்டும். திருமணத் தடை மட்டுமின்றி வறுமையைத் தீர்க்கவும் இந்த பூஜையைச் செய்யலாம். செவ்வாய் தசையில் ராகு புக்தி நடப்பவர்கள், ராகு தசை நடப்பவர்கள், ராகு 8ஆம் இடத்தில் இருந்து தசை நடப்பவர்கள், வெகு கஷ்டம் அனுபவிப்பவர்கள் எல்லாரும் இந்த பூஜையைச் செய்யலாம். விரதமிருந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பூஜை முடிந்த பின்பே உணவு உண்ண வேண்டும். துர்க்கே சந்நிதியில் எலுமிச்சை விளக்கில் எண்ணெய், பாச நெய், இலுப்பை எண்ணெய் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றில் விளக்கு ஏற்றவும். தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், கொண்டைக்கடலை முதலிய ஏதாவது ஒன்றை நிவேதனம் செய்யலாம். சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது நலம். துர்க்கைக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவதும் நலம் தரும். துர்க்கைக்கு மஞ்சள் நிற பூக்கள் பூஜைக்கு ஏற்றது. துர்க்கை சம்பந்தமான துதிகளை பாராயணம் செய்யலாம்.